அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய புனிதமிக்க ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்திலே நாம் முக்கியமாக பெற வேண்டிய படிப்பினை என்னவோ அதை நாம் இந்த மாதத்திலே பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறையிலே இந்த ரமலான் மாதத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது ஷஹ்ரு ரமலான் அல்லது உன்சில ஃபீஹில் குர்ஆன், இந்த ரமலான் மாதத்தில் தான் திருமறை குர்ஆன் அருளப்பட்டது என்று குறிப்பிடுகிறான். இந்த மாதத்தினுடைய சிறப்பே திருமறை குர்ஆன் அருளப்பட்டதனால் தான் என்று இவ்வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். குர்ஆன் எப்படிப்பட்டது என்று பிறகு விளக்கும் பொழுது ஹுதல் லின்னாஸ், இது மனிதர்களுக்கு நேர்வழி காட்டும். வபையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான், நேர்வழியை தெள்ள தெளிவாக காட்டும், அசத்தியத்தையும் சத்தியத்தையும் பிரித்து காட்டும் என்றெல்லாம் திருமறை குர்ஆனை புகழ்ந்துரைத்து இந்த குர்ஆன் ரமலானில் தான் அருளப்பட்டது. இதான் இந்த மாதத்தினுடைய முக்கியமான சிறப்பு. இந்த மாதத்தை அல்லாஹ் சிறப்பாக்குனதுக்கு காரணம் இதுதான். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் என்ற பாக்கியம் நமக்கு வழங்கப்பட்டது என்று பொருள். குர்ஆன் அருளப்பட்டது என்று சொன்னால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக நியமிக்கப்பட்டார்கள் என்று பொருள். இந்த மாதத்தில் தான் அவங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்ற பதவியை பொறுப்பு பெறுகிறார்கள். அப்ப ரமலான் மாதத்தில் குர்ஆன் அருளப்பட்டது என்பதை நாம் எல்லோருமே நம்புகிறோம். அதே நேரத்தில் நம்ப வேண்டிய விதத்தில் நம்புகிறோமா? இதான் நம்மள்ட்ட முன்னாடி உள்ள கேள்வி. நம்புறது அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறோம். எப்படி நம்புகிறோம்? இதுதான் அல்லாஹ்வுடைய வேதம் என்று நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள், அல்லது நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு சொல்லித் தந்தார்கள், அல்லது நம்முடைய சமுதாயம் நமக்கு சொல்லித் தந்தது. அதனால் இது அல்லாஹ்வுடைய வேதம், இவங்க அல்லாஹ்வுடைய தூதரு, ஜிப்ரீல் என்பவர் கொண்டு இதை கொடுத்தாரு, அல்லாஹ் தான் இந்த வேதத்தை அனுப்பி வைத்தான் என்றெல்லாம் நம்ம நம்புறோமே. இதெல்லாம் எப்படி நம்ம நம்புறோம் என்று கேட்டால் இந்த நம்பிக்கை நமக்கு ஊட்டப்பட்ட காரணத்தினால் நம்ம நம்புகிறோம். ஆனால் அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்று இப்படி நம்பினால் போதுமா? அல்லாஹ் எப்படி நம்ப வேண்டும் என்று சொல்கிறான்? அல்லதீன இதா ذுக்கிரு பி ஆயாத்தி ரப்பிஹிம் லம் யஹிரு அலைஹா சும்மம் வ உம்யானா, அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை கொண்டு அவர்கள் அறிவுரை கூறப்பட்டாலும் குருடர்களாக செவிடர்களாக விழமாட்டார்கள். அதாவது அல்லாஹ்வுடைய வேதம்னு சொன்ன உடனே கண்ணை மூடிக்கிட்டு விழக்கூடாதான் அல்லாஹ் சொல்றான், காதை பத்திக்கிட்டு விழக்கூடாதான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு சிந்தித்து ஆய்வு செய்து பார்த்து இதை நம்புங்கள் என்று அல்லாஹ் இந்த வேதத்தில் நமக்கு சொல்லித் தர்றான். வேதம்னு நம்புங்க, சும்மா கண்ணை மூடிக்கிட்டு வாப்பா சொன்னாரு உம்மா சொன்னாரு நம்பாதீங்க. எப்படி நம்பணும்? ஆராய்ச்சி பார்த்து நீங்க நம்புங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், அஃபலா யத்ததப்பரூனல் குர்ஆன், குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா, சிந்திக்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவர்களுடைய இதயங்களில் பூட்டுகள் தொங்குகின்றனவா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப ஒவ்வொரு மதத்தினுடைய அடிப்படை எப்படி இருக்கும் கேட்டா சிந்திக்க கூடாதுன்னு இருக்கும், சொன்னதை நீ அப்படி நம்புன்னு இருக்கும். குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு கேட்டா ஏன் சிந்திக்கல, இதயத்துல பூட்டு தொங்குதா என்று கேட்கிறது. அப்ப இந்த குர்ஆனை சிந்திச்சு பார்த்து நீ நம்பணும், ஆராய்ச்சி பார்த்து நீ நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அதே மாதிரி லவ்கான மின் இன்தி கைரில்லாஹி லவஜது ஃபீஹி இக்திலாஃபன் கஸீரா, இந்த வேதத்துல அல்லாஹ்வை தவிர வேற யாரிடமாவது வந்திருந்தது என்று சொன்னால் அவர்கள் இதுல அநேக முரண்பாடுகளை பார்த்திருப்பார்கள். முரண்பாடு இல்லாம இருக்கு பாத்தியா, அதனால அல்லாஹ்வுடைய வேதம் நம்பு. அப்ப ஆதில இருந்து கடைசி வரைக்கும் படிச்சு பார்த்து எப்படி முரண்பாடு இல்லாமல் இது பேச முடியுது. மனுஷன் பேசினா முரண்பாடு வந்துருமே, வேண்டும் என்று வராட்டால் மறதியினால கூட முரண்பட்டு பேசிடுவான. இது கடவுள்கிட்ட வந்த காரணத்தினாலதான், மறதிக்கு அப்பாற்பட்டவற்றிலிருந்து வந்த காரணத்தினாலதான் அது முரண்பாடு இல்லை என்று சொல்லி நம்ப சொல்கிறது. இன்னொரு இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன சொல்றான்னு கேட்டா, இத வேதம்ங்கிறத ஒரு சேலஞ்சு பண்ணி சவால் விட்டு அந்த சேலஞ்சுக்கு பிறகு நம்புன்னு சொல்றான். குல் இன் குன்தும் ஃபீ ரைபின் மிம்மா நஸல்னா அலா அப்தினா, நமது அடியார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அருளப்பட்ட இந்த வேதத்தில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் ஃபஅது பிசூரத்தின் மின் மிஸ்லிஹி, இது போன்ற ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். 114 சூறாக்களில் 114 வேணாம், ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள், அத்தியாயத்தை கொண்டு வாருங்கள். நீங்க மட்டுமல்ல, தனித்தனி நபர்களாக இந்த சவால் இல்ல. பொதுவு சுகதாக்கும் என்று இல்ல,
அல்லாஹ்வை தவிர எல்லாத்தையும் சேர்த்துக்க. அல்லாஹ் மட்டும் தனியா விட்டு உலகத்தில் உள்ள எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து இந்த ஒரு குர்ஆனில் உள்ளது மாதிரி ஒரு சூறாவை, ஒரு அத்தியாயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். சவால் கொண்டு வாருங்கள். சவாலை விட்டது மட்டுமல்ல, இந்த சவாலை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அல்லாஹ் சொல்றான். இல்லம் தஃபாலு வலன் தஃபாலு ஃபத்தகுன்னார் அல்லதி உஇதத்தில் காஃபிரீன் வகுதுஹ الناس والحجارة உஇதத்தில் காஃபிரீன். நீங்கள் இதை செய்யவில்லை என்றால் இனியும் செய்ய போவதில்லை. அதையும் சொல்றான் அல்லாஹ். நீங்க செய்யவில்லை என்றால் இனியும் நீங்கள் செய்ய போவதில்லை. நீங்கள் உங்களுக்கு எனவே என்று சித்தப்படுத்தப்பட்டிருக்கிற நரகத்திற்கு பயந்து கொள்ளுங்கள். அப்ப எதுக்கு இந்த சவாலு? வேதம் நம்புறதா இருந்தா நம்பிட்டு போ, அப்படி சொல்லல. இது அல்லாஹ்வுடையதுதான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு இதே மாதிரி என்ன மாதிரி எல்லாம் இந்த வேதம் அமைஞ்சிருக்கு ஆராய்ச்சி பண்ணி இது மாதிரி கொண்டு வருவதற்கு கூட வேண்டாம் முயற்சி பண்ணி பார்த்து, அப்ப தோத்து போயிருவிய, அப்பவாது நீ இறைவனுடைய வேதம் நம்பு என்று சவால் விடக்கூடிய வேதமாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மார்க்கம் நம்ம இடத்தை எதிர்பார்க்கிறது என்னன்னு கேட்டா, விளங்கி சிந்தித்து பின்பற்ற வேண்டும் என்பதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது. அல்லாஹ்வை நம்புறதா இருந்தாலும் சரி, வேதத்தை நம்புறதா இருந்தாலும் சரி, அதை கொண்டு வந்த தூதரை நம்புறதா இருந்தாலும் சரி, நீங்கள் விளங்கி சிந்தித்து பார்த்து நம்புங்கள். அல்லாஹ்வை நம்புற கண்ண முடி நம்பு அப்படி சொல்லவே இல்ல. வஃபில் அர்லி ஆயாத்துல் மூக்கினீன் வஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன். அல்லாஹ்வை பற்றி கேட்கறாங்க இல்ல, அவங்களுக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த பூமியில ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன, உனக்குள்ளே கூட ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன, சிந்திக்க மாட்டீர்களா? அதை வைத்து இறைவன் இருக்கிறான் என்று புரிந்து கொள்ள மாட்டீர்களான்னு அப்படி நம்ப சொல்லக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்லி வக்திலாஃபில் லைலி வன் நஹாரி லஆயாத்தின் லிஉலில் அல்பாப். வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் அறிவுடைய சிந்திக்கின்ற மக்களுக்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. சிந்திக்க சொல்றான். இதெல்லாம் சிந்திக்க மாட்டீங்களா? வானத்தை படைச்சதை சிந்திக்க மாட்டீங்களா? ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதை நீ வீணுக்கு படைக்கல, காரணத்தோட தான் படைச்சிருக்க என்று சொல்வார்கள்னா அல்லாஹ் புகழ்ந்து சொல்றான் நல்லடியார்கள் எப்படி நடக்கணும்னு. அப்ப எதுக்கு இதை சொல்ல வர்றோம்னு கேட்டா, அல்லாஹ்வை நம்ம நம்புவதானாலும் அல்லாஹ்வுடைய தூதரை நம்புவதானாலும் வேதத்தை நம்புவதானாலும் கண்ணை மூடிக்கிட்டுலாம் நம்ப கூடாது. அதை நம்மள்ட்ட இஸ்லாம் எதிர்பார்க்கல. விளங்கி நம்பணும். அல்லாஹ்வை நம்புறோமா, அல்லாஹ் நிச்சயமா இருக்கிறான் என்று நம்பணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறோமா, விளங்கி நம்பணும். அல்லாஹ்வுடைய தூதரை நம்புறோமா, விளங்கி நம்பணும் என்பதை முதலில் உங்களுடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். விளங்கி நம்புறதுன்னு சொன்னா, ஏற்கனவே முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துல வாழ்ந்தாங்க பாருங்க, அந்த காலத்து மக்களுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. நாம அல்லாஹ்வை பார்க்கல, அந்த மக்களும் பார்க்கல. நாம அல்லாஹ் வேதம் கொடுத்த அந்த காட்சியை நம்மளும் பார்க்கல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த மக்களும் பார்க்கல. ஆனா ஒன்றை அவர்கள் பார்த்தார்கள், நம்ம பார்க்கல. அவர்கள் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணால பார்த்தார்கள். என்ன பார்த்தார்கள்? அவர்களுடைய கடந்த கால வாழ்க்கையை பார்த்தார்கள், நேர்மையை பார்த்தார்கள், ஒழுக்கத்தை பார்த்தார்கள். அவர்கள் பார்த்துவிட்டு அவர் இதுவரைக்கும் பொய் சொல்லாததை பார்த்தார்கள். அவருக்கு எந்த ஒரு நோக்கமும் இருக்க முடியாது என்பதை கண்கூட கண்டார்கள். பெரிய ஊர்லயே பெரிய பணக்காரராக இருந்தும் கூட இவர் எதுக்கு இப்படி ஒன்ன செய்யணும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். தலைமை பதவி, ஊர் தலைமை பதவி அவர்களை தேடி வர்றதுக்கு அவங்க குடும்ப அந்த செல்வாக்களே வந்திருக்க முடியும் என்று இருந்து கூட மக்கள் எல்லாம் எதிர்க்கக்கூடிய ஒரு கொள்கை ஏன் சொன்னார்கள் என்று பார்த்தார்கள். அப்ப இவருக்கு பதவி நோக்கம் இல்ல, இவருக்கு பொருளாதார நோக்கம் இல்ல, இவருக்கு அந்தஸ்து நோக்கம் இல்ல, இவருக்கு எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, இவர் சுத்தமான ஆளு என்று முதலில் நம்பிக்கை கொண்டு இவர் சொல்றது உண்மைதான் என்ற அடிப்படையில் முதலில் அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறாங்க. அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் மேல கொண்ட நம்பிக்கை தான் அடிப்படையா இருந்துச்சு. வேதத்தை நம்பிவிட்டு தூதரை நம்பல, தூதர் மேல நம்பிக்கை வச்சனால வேதத்தை நம்புறாங்க. ஃபர்ஸ்ட் நம்பிக்கை அந்த மக்களுக்கு யார் மேல வருதுன்னு கேட்டா தூதர் மேல வருது. இவர் கண்டிப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் இருப்பாரு. இந்த மனிதன் அல்லாஹ்வுடைய தூதருங்கும் போது இவர் கொண்டு வர்ற மெசேஜ் அல்லாஹ்வுடைய மெசேஜ் தான், செய்தி தான் என்று நம்பினார்கள். சரி, அவங்க நம்பிட்டாங்க, இது அல்லாஹ்வுடைய வேதம் நம்பிட்டாங்க அவங்கள பார்த்து. இப்ப நம்ம எங்க பார்த்தோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்கள பார்க்கல. அவர்களை பற்றி எழுதி வைத்திருக்கிற வரலாறுகளைத்தான் நம்ம பார்க்கிறோமே தவிர அவர்களை நேரடியாக பார்க்கல. சரி, இது போக நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முந்தி வாழ்ந்த சமுதாயத்தையும் நபிகள் நாயகம் அவர்களுடைய சமுதாயத்தையும் நம்ம கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பார்க்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாடி பல தூதர்கள் அல்லாஹ் அனுப்புனான். ஒரு மனிதன் வந்துகிட்டு அல்லாஹ்வுடைய தூதர்னா மக்கள் நம்புவாங்களா? நம்பிடணும்னா யார் வேணாலும் சொல்லிட்டு போயிருவானே.
நானும் சொல்லலாம், நீங்களும் சொல்லலாமே. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு ஒரு மனிதரை அல்லாஹ் சொல்ல வைக்கும் பொழுது அந்த மனிதர்களுக்கு பல சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் வரும்? இவரு என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, சாப்பிடுறாரு நம்மள மாதிரி. இவரு என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, குடிக்கிறாரு நம்மள மாதிரியே. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, குடும்பம் நடத்துறாரு நம்மள மாதிரியே. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, சம்பாதிக்கிறாரு நம்மள மாதிரி சம்பாதிக்கிறாரு. இவர் என்ன அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, இவர் நோய்வாய்ப்படுறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, முதுமை அடைகிறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, கவலைப்படுறாரு, காயப்படுத்தப்படுறாரு, விரட்டப்படுறாரு. அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, மூதாம் போயிட்டாரு என்று அந்த மக்கள் நினைப்பாங்களா இல்லையா? அப்ப இப்படி அல்லாஹ் அப்ப கண்ண மூடிட்டு இப்ப நம்புவான் அந்த மக்கள்? எப்படி நம்புவான்? நம்ப மாட்டான். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நம்பும் போது அல்லாஹ்வே இவர் தான்ப்பா என் தூதர்னு சொன்னா வேண்டாம் நம்பலாம் அப்படின்னு கேட்டாங்க அவங்க. நீ அல்லாஹ்வுடைய தூதருங்கிறியப்பா, மாலி ஹாதர் ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தஆமு யம்ஷி ஃபில் அஸ்வாக், இவர் உண்ணுகிறார், கடை வீதியில் நடமாடுகிறார். லவ்லா உன்சில அலைஹி மலக்குன், ஒரு மலக்கு கூட சொல்லக்கூடாதா? இவர் என்ன அல்லாஹ்வுடைய கேட்டாங்க அந்த மக்கள். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர்னு நம்புறது ரொம்ப கஷ்டமானதா இருக்குது. எப்படி நம்புறது? அல்லாஹ்வையும் பார்க்கல, ஒரு நம்மள மாதிரி ஒரு மனிதர், எந்த பலவீனமும் அவற்றிலிருந்து எடுபட்டு போகல, இவர் தன்னை அல்லாஹ்வுடைய தூதருங்கிறாரு, எப்படி நம்புறது? அப்ப அந்த மக்களுக்கு நம்ப வைக்கிறதுக்காக வேண்டி, அவர்கள் நரகத்துக்கு போயிடக்கூடாதுக்காக வேண்டி அல்லாஹ் நபிமார்களை அனுப்பும் பொழுது அவர்கள் மனிதத்தன்மையோடு இருந்தாலும் ஒன்றிரண்டு அற்புதங்களை, வாழ்க்கை பூரா மந்திரவாதி அனுப்பப்படல, எல்லா நேரத்திலும் மனிதராக இருந்தாங்க, ஒன்றிரண்டு அற்புதங்களை அவர்கள் முன்னாடி நிகழ்த்த வைத்து, இங்க பார், இது உனக்கு செய்ய முடியுமா, எனக்கு செய்ய முடியுமா, என்ன படைச்ச இறைவன் என்னை இறை தூதர் நிரூபிக்கிறதுக்கு தந்திருக்கிறான் என்று சொல்லும் பொழுது அந்த மக்கள் நம்பித்தான் ஆக வேண்டி இருக்குது. மூசா நபி அவர் கைத்தறியை போட்டோன்னு பாம்பா மாறுது, இது எப்படி நடக்கும்? அவர் என்னுடைய மந்திர சக்தியில செஞ்சேன்னு அவரும் சொல்லல, இது அல்லாஹ்வுடைய தூதரடா வந்திருக்கிற மனுஷன் தான் இதுதான் செய்ய முடியும், வேற ஒண்ணு எனக்கு செய்ய இயலாது, மத்த எல்லாத்திலும் நான் மனுஷன் தான், இது கூட அல்லாஹ் சொல்லும் போதுதான் செய்வேன், இது ஒரு இறை தூதர் என்பதற்கு எனக்கு உள்ள அத்தாட்சின்னு சொன்னார். ஈசா நபி இது மாதிரி அற்புதத்தை கொண்டு வந்தாங்க, சாலிஹ் நபி கொண்டு வந்தாங்க, எல்லா நபிமார்களும், நிறைய நபிமார்கள் தாம் இறை தூதர் என்பதற்காக வேண்டி சான்றுகளை சமர்ப்பிச்ச உடனே அந்த மக்கள் பாக்குறாங்க, கரெக்ட் தாங்க, இது எல்லாத்திலையும் மனுஷனா இருந்தா கூட மனிதன் செய்ய முடியாத சில காரியங்களை அவர்கள் மூலமாக ஒருத்த நிகழ்த்தி காட்டுகிறானே, அவன் தான் இவங்களை அனுப்பியிருக்கிறான் விளங்கிட்டாங்க. அவர்களுடைய பிரச்சனை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன, நபி மூத்தா போயிருவாரு, முந்தின நபி இறந்து போயிருவாரு. இறந்து போன உடனே அதுக்கப்புறம் பழைய ரூட்டுக்கு போயிருவாங்க. எந்த வழிக்கு வந்தாங்களோ அதை விட்டுவிட்டு அவன் பழைய ரூட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அப்ப மறுபடி வேற ஒரு தூதர் வருவாரு, அவர் ஒரு அற்புதத்தை காட்டுவாரு, தூதர்கள் நிரூபிப்பாரு, உடனே மக்கள் திரும்பி அந்த வழிக்கு வருவாங்க. அப்போ வேற சமுதாயங்களை பொறுத்த வரைக்கும் இறைவனை நம்புவதற்கும், இறை தூதரை நம்புவதற்கும், இறை மார்க்கத்தை நம்புவதற்கும், இறை வேதத்தை நம்புவதற்கும் அவர்களுக்கு கண் முன்னாடி அற்புதத்தை பார்க்கிறாங்க. அற்புதம் என்பது எப்பவுமே ஒரு பெரிய அத்தாட்சி தான். கண்ணுக்கு முன்னாடி வித்தைகளை பார்க்காம நேரடியான அற்புதங்களை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த அற்புதத்தை தந்தவன் கடவுளா தான் இருக்க முடியும், இவர் கடவுளுடைய தூதரா தான் இருக்க முடியும், இவர் கொண்டு வந்த மார்க்கம் உண்மையா தான் இருக்க முடியும் என்றெல்லாம் நம்பி விடுவார்கள். இதெல்லாம் அவர்களுக்கு இருந்த வசதி. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன, அவங்க கடைசி நபி, அவர்கள் அற்புதத்தையே செஞ்சு காட்டிய நம்ப வச்சிருந்தா கூட அதை நீங்க பார்க்க முடியாத, அவங்க தானே பார்த்திருப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அற்புதங்களையே நிகழ்த்தி காட்டி அன்றைக்கு இருந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்ப வச்சிருந்தா கூட அவர்கள் நம்பிடுவாங்க. நம்ம நீங்க வேண்டாம் சொல்லி தந்த அடிப்படையில் நம்பிடலாம். ஒரு முஸ்லிம் அல்லாத என்ன செய்வாங்க, இந்த அற்புதங்கள் நிகழ்ந்ததுன்னு நீங்க அவர்கிட்ட சொல்லும் பொழுது இதை விட ஜாஸ்தியா நாங்க எழுதி வச்சுக்கிறோமேன்னு காட்டுவாங்களே. எழுதித்தானுங்க வச்சுக்கிறீங்க, அந்த அற்புதம் நடந்துச்சு இந்த அற்புதம் நடந்துச்சு எழுதி வச்சிருக்கிறீங்களே தவிர இது மாதிரிதான் எல்லாரும் எழுதி வச்சுக்கிறாங்களே, உங்களுக்கு மட்டும்தான் இருக்குதா, உங்களை எல்லாம் மிஞ்சக்கூடிய அளவு நாங்க எழுதி வச்சுக்கிறோமே என்று கேட்க மாட்டார்களா? அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்புறதா இருந்தா நம்ம கண்ணு முன்னாடி பார்ப்பது இருக்கணும். அல்லாஹ்வுடைய வேதத்தை நம்புறதா இருந்தா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி ப்ரூஃப் இருக்கணும். என்ன ப்ரூஃப் உங்கள்கிட்ட இருக்குது? எப்படி நீங்க அல்லாஹ்வுடைய தூதர்னு அவரை நம்புறீங்க? வரலாறு வச்சு தான் நம்புறீங்க. வரலாறு வச்சு நம்புறது சரியா வராது. வரலாறு வச்சு நம்பினாலும் அது மட்டும் போதுமானதா இருக்காது. அது உண்மையான வரலாறுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு புறச்சான்றுகள் நிறைய கொண்டு வரணும். அப்ப அல்லாஹ் நம்ம இந்த வேதத்தை விளங்கி சிந்திச்சு நம்பணும், ஆராய்ச்சி பண்ணி நம்பணும், இது அல்லாஹ் தான் கொடுத்தான் என்று நம்பணும். அப்படின்னு சொன்னா அதுக்கு நம்ம கண்ணு முன்னாடி சான்றுகள் இருந்தால் மாத்திரம்தான் நம்ப முடியும். கண்ணு முன்னாடி உள்ள சான்று என்ன? பல வகையான சான்றுகள் இருக்கலாம். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரே அற்புதம்
நிறைய அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. கியாம நாள் வரைக்கும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒரே அற்புதம் அல்லாஹ் குர்ஆன் தான். குர்ஆன்ங்கிற வேதத்தை கொடுத்து இந்த இருக்கு போ, இத கியாம நாள் வரைக்கும் வச்சுக்க, இதுதான் அற்புதம் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரா நியமித்து அவர்கள் வழியாக பல செய்திகளை அல்லாஹ் உலகத்துக்கு சொல்ல சொன்னான். அந்த செய்திகளும் அற்புதம் தான். அல்லாஹ்வுடைய வேதமும் அற்புதம், அவர்கள் சொன்ன செய்திகளும் அற்புதம். அதுகளை நம்ம ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாலும் கண்டிப்பாக இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதை நம்ம இன்னைக்கு விளங்கிக் கொள்ள முடியும். வேற அந்த அற்புதங்களை கொடுக்காம அல்லாஹ் என்ன பண்ணிட்டான்னா யுகம் யுகமாக நிலைத்திருக்கக்கூடிய வேற ஒரு அற்புதத்தை வழங்கி நீங்கள் நம்புங்கள். அதான் இந்த அர்த்தம். நீங்க அல்லாஹ்வை நம்பணும், சிந்திச்சு நம்பணும்னா முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பணும்னு சொன்னா, திருமறை குர்ஆன் அல்லாஹ்வுடைய வேதம் நம்புறதுன்னு சொன்னா, அதை விளங்கி நம்புறதுன்னா என்ன? நீங்கள் அதை ஆய்வு பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு வசனத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு போதனையை எடுத்து பார்க்க வேண்டும். பார்த்துட்டு எப்படி இது நடந்துச்சு, எப்படி இது சாத்தியம், இது எப்படி ஒரு மனிதனால் முடியும், கடவுளால் இல்லாமல் முடியாத காரியமாக இருக்குது, இது கடவுள்கிட்ட வந்திருந்தால் மாத்திரம்தான் இது சாத்தியமாகும் என்று சொல்லக்கூடிய பல சமாச்சாரங்கள் குர்ஆன் முழுவதும் பரவி கிடக்கின்றன. இன்றைய விஞ்ஞான உலகம் எதையெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறதோ அந்த உண்மைகள் திருக்குர்ஆன்ல பரவி கிடக்கின்றன. இன்றைய கண்முன்னே நடக்கக்கூடிய காட்சிகளை 14 நூற்றாண்டுக்கு முன்னாடி நேருக்கு நேர் பார்த்த மாதிரி நடக்கிறத கண்ணால் பார்த்த மாதிரி செய்த முன் அறிவிப்புகள் திருமறை குர்ஆனிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அறிவுரை போதனைகளிலும் மலிந்து கிடக்கிறத பார்க்கிறோம். எப்படி அந்த அவர் சொன்னது அதே மாதிரி நிறைவேறுது, எப்படி அவர் அந்த குர்ஆன்ல சொன்ன மாதிரி இன்னைக்கு கண்டுபிடிக்கிறார்கள். மறைந்து கிடந்த பொக்கிஷங்கள், பூமிக்கு அடியிலே உள்ள பொக்கிஷங்கள் என்ன யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லியிருக்கிறார். வானத்துக்கு மேலே உள்ள பொக்கிஷங்கள் என்ன யாருக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்கும் அவருக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, ஆனா அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. 1000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், 2000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்கும், எனக்கு பிறகு என்னென்ன காட்சிகளை எல்லாம் இந்த உலகம் சந்திக்கும் என்று சொன்னாரோ அதெல்லாம் அவருக்கு தெரியாது, மனிதர் என்ற முறையில் தெரியாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ற முறையில் அல்லாஹ் அறிவித்து கொடுத்த வகையில அந்த மாதிரியான சமாச்சாரங்களை ஏராளமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி சென்றிருக்கிறார்கள். அப்ப குர்ஆனை மார்க்கத்தை நம்புறதுக்கு நாம் இந்த அளவுகளை கையில் எடுத்து நம்பணும். சரி, எதுக்கு இப்படி நம்பணுங்கிறோம், அதை விளங்கிக்கணும். பயன் என்ன? இப்படி விளங்கி நம்புனாங்க என்ன, விளங்காம நம்புனாங்க என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல ஒரு பயன் இருக்குது. நீங்கள் விளங்காம நம்புனீங்கன்னு சொன்னா அது ஆழமான நம்பிக்கையா இருக்காது, நுனிப்புள் மேயிற மாதிரி நம்பிக்கை தான் இருக்கும். விளங்கி நம்புனீங்கன்னு வைங்களேன், அந்த நம்பிக்கைக்காக வேண்டி நீங்கள் எதையும் இழக்க துணியை தயாராகிவிடுவீர்கள். எப்படி? இப்ப சஹாபாக்கள் இருக்காங்கல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக உருவாக்கி சமைத்த அந்த சமுதாயம், அவர்கள் நம்புனாங்களே, ஆய்வு பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்து கொள்கை கோட்பாடு அந்த கொண்டு வந்த மனிதர் எல்லாத்தையும் எட்ட போட்டு சீர்தூக்கி பார்த்துட்டு அவருடைய ஒவ்வொரு வினாடி அசைவையும் பார்த்து விட்டு இவர் அல்லாஹ்வுடைய தூதர் நம்பிட்டாங்கல்ல. அந்த நம்பிக்கை ஆழமா பதிஞ்சிருந்துச்சுல. அப்படி பதிஞ்ச பிறகு என்ன ஆச்சுன்னு கேட்டா எதையெல்லாம விட்டாங்க. பரம்பரையா ஊறி போன குடிப்பழக்கம், முடா குடியர்கள் சொல்லுவாங்களே, அதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா அந்த சமுதாயம் திகழ்ந்தது. அந்த முடா குடியர்களை திருத்துறதுக்கு கம்போ சாட்டவே எடுக்கவில்லை. விலகிக் கொள்ள மாட்டீர்களா ஹல்லந்து முன்தகூன், நீங்கள் விலக மாட்டீர்களா என்று ஒரு கோரிக்கை தான். இது சொல்றவன் யார் என்று பார்த்து விட்டுட்டாங்க. உடனே இதை சொல்றவன் யார், படைச்சவன் சொல்றான். நம்பிக்கை ஆழமா பதிஞ்சதை விளங்கி நம்புறதுனால ஏற்பட்ட ரிசல்ட் என்ன, அப்படி விடுறாங்க. அவர்கள் இந்த கொள்கைக்கு எதிராக கொள்கையை ஏற்றுக்கொண்டதற்காக உயிர் போகிற நிலைக்கு தள்ளப்பட்டாங்க. அப்பவும் உறுதியா இருந்தாங்க. சொத்துக்கள் பறிக்கப்பட்டுச்சு, உறுதியா இருந்தாங்க. எல்லாத்தையும் சமூக பகிஷ்காரம் பண்ணி ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்க, அப்பவும் உறுதியா இருந்தாங்க. ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, உறுதியா இருந்தாங்க. அங்க போய் அகதியா கிடந்தாங்க, உறுதியா இருந்தாங்க. அங்க போய் பள்ளிவாச திண்ணையில படுத்து கிடந்தாங்க, வீடு வாச கிடையாது, உறுதியா இருந்தாங்க. அப்ப ஒரு நாளைக்கு ஒரு பேரிச்சம்பழம் ரேஷன் பொருள் மாதிரி வாங்கி சாப்பிட்டாங்க, அதெல்லாம் வாழ்க்கை ஓடுனுச்சு, உறுதியா இருந்தாங்க. ஒரு துணிக்கு மறுதுணி இல்ல, மாற்று துணி இல்ல, உறுதியா இருந்தாங்க. எல்லாத்துக்குமே என்ன நடந்தாலும் சரி இவர் சொன்ன கரெக்டா இருக்கும், இது உண்மைதான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது, அல்லாஹ்வுடைய வேதம், இது கொள்கை கரெக்டான கொள்கை, அங்க வெற்றி அடைவதற்காக இங்க எவ்வளவு நம்ம தாங்கிக் கொள்வோம் நம்புனாங்க பாருங்க. அது விளங்கி சிந்தித்து நம்புனதுனால அது அப்படியே உள்ளுக்குள்ள போய் ஆழமா ஊடுருவி பதிஞ்சதுனால
ஒவ்வொரு கட்டளையும் அப்படியே அமல்படுத்துறாங்க. நம்ம நிலைமை என்ன? வாரிசு முறையில் இஸ்லாம் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு எப்படி கிடைச்சிருக்கு இஸ்லாம்? நமக்கு வீடு வாச சொத்து சுகம் கிடைக்கிற மாதிரி இஸ்லாமும் கிடைச்சு போச்சு. இதுக்காக நம்ம ஆராய்ச்சி பண்ணமா, உழைச்சமா, சிந்திச்சோமா? இல்ல. உழைக்காம கிடைச்சா எப்படி அதுக்கு மரியாதை தெரியும்? நமக்கு லாட்டரி சீட்ல 1 லட்சம் ரூபாய் விழுந்தா அவனுக்கு அந்த ரூபாயோட மதிப்பு தெரியுமா? 10,000 ரூபாய் உழைச்சு சம்பாதிக்கிறவன் அதை மதிச்சு பேணுவான். 1 கோடி ரூபாய் லாட்டரியில் அடைஞ்சவன் 1 மாசத்துல விட்டுட்டு பழைய தொழிலுக்கு போயிடுவான். அப்ப அந்த கஷ்டப்படாம வந்தது. அப்ப இஸ்லாம்ங்கிறது நமக்கு கஷ்டப்படாம வந்ததுனால, விளங்காம வந்ததுனால, சிந்திக்காம வந்ததுனால, எதை திணிக்கப்பட்டு வந்ததுனால நமக்கு அதை ஃபார்மாலிட்டியா தான் அதை வச்சிருக்கமே தவிர அது உயிரோட்டமா நம்ம ஒண்ணுமே செய்யறது இல்ல. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி மதிப்போம். என்ன மதிப்போம்? ஸலவாத்து சொல்லுவோம். அவர்கள் பேரை கேட்டவன் அப்படி புரிச்சு போயிருவோம். அவர்களை யாராவது திட்டுனாண்டா அப்படி கொந்தளிச்சு போயிருவோம். பெற்ற தாய் தந்தையை விட கூடுதலா அவங்களை புகழ்ந்து பாடுவோம், பேசுவோம், எல்லாம் செய்வோம். ஆனா அவர்கள் இதை சொன்னார்கள் செய்ய மாட்டோம். இதை செய்யன்னு சொன்னாங்கன்னு செய்ய தயாரா இல்ல. இதை செய்யாதுன்னு சொன்னா விட தயாரா இல்ல. இது இருக்கா இல்லையா? கல்யாணம் பள்ளிவாசல் உட்காந்துட்டு அன்னைக்காகும் என் சுண்ணத்திங்கிறோம். திருமணம் என்னுடைய சுண்ணத்துன்னு சொல்லிக்கிட்டே அங்க அம்புட்டு ரசூலுல்லாஹ் மாத்தமா செய்வோம். வரதட்சணை வாங்குவோம், ஆடம்பரம் பண்ணுவோம், கூத்துக்குமாலம் போடுவோம், என்னென்னலாம் தடை செய்யப்பட்ட அம்புட்டு செஞ்சுக்கிட்டு ரசூலுல்லாஹ் மதிப்போம். ஏன்? அஸ்திவாரம் இல்லாம மேல உட்கார்ந்துட்டு இருக்குங்க. எதனால இதெல்லாம் ஏற்படுது? ஆழமா பதிகல அஸ்திவாரம் இல்ல, சும்மா ஃபார்மாலிட்டியா உட்கார்ந்துட்டு இருக்கு. விளங்கினோம்னா அஸ்திவாரம் பலமா போயிடும். பலமான அந்த நம்பிக்கை ஊடுருவி 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 இதயத்தின் அடித்தளத்துல பதிஞ்சிச்சுன்னு வைங்க, குடும்ப இயலாது, அசைக்க இயலாது, அட்ட இயலாது. நம்ம எப்படி இருக்கு? மேல மண் தரையில கட்டப்பட்ட வீடாக இருக்கிறது, மேலதிக்கு வச்சிருக்கிறோம். அஸ்திவாரமா தோண்டல, ஒரு காத்து பிரட்டி விட்டு போயிடுது. பாக்குறமா இல்லையா? இன்னைக்கு பாக்குறீங்களா இல்லையா? நம்முடைய ஈமான பறிக்கிறதுக்கு பெரிய பெரிய விஷயமா அணுகுண்டையா போடணும்? ஒண்ணு வேண்டியது இல்ல. ஒரு தலைவலி நம்ம ஈமான உடனே போய்க்கிறோம். தலைவலிக்குன்னு வைங்களேன், 2 நாள் தலைவலி, மாத்திரை போட்டு போகல, உடனே என்ன பண்ணுவோம்? எந்த வழியில எனக்கு போனாலும் பரவாயில்ல, 1000 பேர்கிட்ட போவோம், மந்திரவாதிட்ட போவோம், அங்க போவோம், இங்க போவோம், இறந்தவர்கிட்ட போவோம், சுரோட எல்லாத்தையும் தயாரா இருக்கணும். எனக்கு அது ஈமான் போனா பரவாயில்ல. நம்புறமா இல்லையா? ஒரு தலைவலி நம்மளை பெருட்டி விட்டுருத. ஒரு வறுமை, ஒருவேளை சாப்பாடு இல்ல, மாறிடுறமா இல்லையா? ஒருவேளை சாப்பாடு நம்முடைய நாணயத்தை நேர்மையும் கூட மாத்திருது. ஒரு வேளைக்கு சாப்பாடு கிடைக்கல, 2 வேளை சாப்பிடல, சாப்பிட செய்வோமா? மோசடி செய்வோமா? வாங்க ஏமாத்திடுவோமா? அவன் சித்த நம்ம தின்றுவோமா? எதுக்கு? இந்த ஒருவேளை சோறு கிடைக்கல, ஒருவேளை சாப்பாடு இல்லைன்ற நம்ம அப்படி மாறிக்கிறோம். நம்பிக்கை இல்ல, இஸ்லாத்தின் மேல நமக்கு நம்பிக்கை இல்ல, ஃபார்மாலிட்டிக்கு நம்புறோம். என்னதுக்கு நம்ம இஸ்லாத்தை வச்சிருக்கிறோம்? நான் பார்த்த வரைக்கும் 2 விஷயத்த நமக்கு இஸ்லாம் தேவைப்படுது. பெரும்பாலான முஸ்லிம்களுக்கு எதுக்கு தேவை இருக்குது? மூத்தா போனவன ஆடு மாடு மாதிரி போச்சிடக்கூடாது. ஏதோ மக்கள் அழகா குளிப்பாட்டி கபன் போட்டு தூக்கிட்டு போய் ஜனாதா தொழுவிச்சு அடக்கம் பண்ணணும். இதுக்கு இந்த சமுதாயத்தில் இருந்தா தான் சரியா வரும். அதுக்கு தான் இஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. அது 2வது எதுக்கு தேவைப்படுது? சொத்து பங்கு வைக்கிறதுக்கு. மதரசாக்கள்ல நாங்கெல்லாம் மதரசாவில் இருக்கும்போது பத்துவா கேட்டு கேள்விகள் கேட்டு அனுப்புவாங்க. என்ன பத்துவா வருங்கிறீங்க? எப்படி தொழுவுறதுன்னு பத்துவா கேட்பாங்களா? அதெல்லாம் வராது. நோம்பு இப்படி வைக்கிறது, அதுக்கெல்லாம் பத்துவா கேட்க மாட்டாங்க. ஹஜ்ஜிக்கு போனா என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, ஒரு பத்துவம் யாருமே கேட்க மாட்டாங்க. என்ன பத்துவா வரும் தெரியுமா? எல்லாம் பங்கு வைக்கிற பத்துவா தான். என்ன பத்துவா? எங்க வாப்பா இறந்து போயிட்டாரு, எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? எங்க பாட்டி மௌத்தா போயிட்டாங்க, எவ்வளவு கிடைக்கும்? எங்க சின்னப்பாவுடைய பெரியப்பாவுடைய அண்ணன் மௌத்தா போயிட்டாரு, அதுல எனக்கு பங்கு இருக்குதா? இந்த மாதிரியான கேள்விகள் தான் வரும். இதை தவிர வேற எதுக்கு நமக்கு இந்த மார்க்கம் தேவையில்லை. ஏன்? அதுக்குத்தான் நம்ம விளங்கி வச்சிருக்கிறோம். ஆழத்துல பதியல இந்த மார்க்கம் எதுக்கு வந்து அல்லாதான் இதை தந்தான்னு நினைச்சா அப்படி இருப்போமா? குரானை மதிக்கிறோம், குரானை மதிக்கிறதெல்லாம் குறையெல்லாம் கிடையாது. பட்டு துணியை சுத்துறோம், உயரமான இடத்துல வைக்கிறோம், கால் நீட்ட கூடாதுங்கிறோம். இதான் நமக்கு சொல்லி தந்தாங்க, அதுல கரெக்டா இருக்கணும். இது அல்லாஹ்ட்ட வந்த ஆர்டர், கட்டளைகள், அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள், அல்லாஹ் நம்மோட பேசக்கூடிய பேச்சுக்கள் அப்படின்னு நம்புனா அதுல உள்ள ஒவ்வொன்றையும் கடைபிடிக்கணும்லங்க. கடைபிடிக்கிறோமா? அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒவ்வொரு கட்டளையும் கடைபிடிக்கிறோமா? இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனிங்கறானே, அல்லாஹ்வை நீங்கள் விரும்புறதா இருந்தா என்னை பின்பற்றுங்கள்னு சொல்றானே. அப்ப அல்லாஹ் விரும்பினா அவங்களை பின்பற்றணும்லங்க. லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனாங்கறானே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்குங்கறானே. முன்மாதிரி நம்ம எடுத்துக்கோமா? கிடையாது. முன்மாதிரி யார் யாரோ புகழ்ந்து பாராட்டுவோம். இந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம இருக்கிறோம்னு கேட்டா, முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறந்த நாள் கொண்டாடும் போது கூட தண்ணி அடிச்சுக்கிட்டு இந்த படம் வேணுமா அந்த படம் வேணுமான்னு கேட்கிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் மதிக்கிறோம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள்ங்கிற பேர்ல ஊர்வலம் போகும்போது கூட 5 வேளை தொழுகை விட்டுட்டு ஊர்வலம் போயிட்டு இருக்கிறோம். நடக்குதா இல்லையா நாட்டுல? அப்ப எதுக்கு இதை சொல்ல வரணும்னு கேட்டா, நம்ம இடத்துல அஸ்திவாரம் சரியில்லை. இது அல்லாஹ் இருக்கிறாங்கிறது நீங்க நம்பணும். எப்படி நம்பணும்?
அசைக்க முடியாத ஒன்னும் ரெண்டுன்னு எப்படி நம்புறது அப்படி நம்பணும். ஒன்னு ரெண்டுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வருமா? ஒரு வாத்தியார் வந்து இல்ல ஒன்னு 3 தாங்கிறாரு. பெரிய அறிஞர், உலகத்திலே பெரிய அறிஞர் வந்து சொன்னாலும் மாறு இயலாது. ஒன்னு 3ங்கிறாரு. அவனுக்கு லூசு பிடிச்சது மேல தவிர ஒன்னு 2 உங்களுக்கு மாத்த இயலாது. ஒன்னு 2ங்கிறதுல நீங்க எவ்வளவு உறுதியா இருக்கிறீங்களோ அதை விட உறுதியா அல்லாஹ் இருக்கிறாங்கிறது இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் இருக்கிறான், ஒருத்தன் தான் இருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய வேதம் தான், அதுல அந்த அளவுக்கு உறுதியா இருக்கணும். இவர் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அதுல உறுதியா இருக்கணும். எப்படி இருக்கணும்? ஒன்றும் 2 என்பதை நம்புகிறது அளவுக்கு நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அப்படி உறுதியாக வைக்கிற நம்பிக்கை நம்மள்ட்ட இருக்குமையானால் இந்த உலகத்தில் உள்ள எந்த கஷ்டமும் எந்த துன்பமும் எந்த பிரச்சனைகளும் நம்முடைய அடிப்படையை தகர்க்கவே செய்யாது, நம்முடைய ஈமான பாதிக்கவே செய்யாது, நம்முடைய உறுதியை குலைக்கவே செய்யாது. அப்படி ஸ்டெடியா நிற்போம். உலகமே ஆச்சரியப்படுற அளவுக்கு இப்படியும் மனிதர்கள் இருக்க முடியுமான்னு நினைக்கிற அளவுக்கு என்ன செய்வோம்? நம்ம உறுதியாக நிற்போம். அந்த மாதிரியான உறுதி வர வேண்டுமானால் அல்லாஹ் சொல்றபடி விளங்கி பின்பற்றுங்கள், சிந்தித்து பின்பற்றுங்கள். அல்லாஹ் ஒருத்தன் இருக்கிறான் என்பதை ஆராய்ச்சி செய்து பின்பற்றுங்கள். எப்படி ஆராய்ச்சி செய்வது? திருக்குர்ஆன் நெடுகிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய போதனைகள் நெடுகிலும் இதற்கு ஏராளமான முன் அறிவிப்புகளை விட்டு சென்றிருக்கிறார்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். சொன்னது சொன்னபடி நிறைவேற காட்சிகளை பார்க்கிறோம். இந்த காட்சிகளை பார்த்து கண்டிப்பா இது மனித வார்த்தை இல்லை, இவர் சராசரி மனிதர் இல்லை, இது மனிதனால் உண்டாக